செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு தாலுகா மருத்துவமனையில் தினமும் புறநோயாளிகள் பிரிவில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் முதன்முறையாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசனகுடியைச் சேர்ந்த மணியம்மாள் என்ற மூதாட்டிக்கு டாக்டர் ராஜேஷ் கண்ணா மற்றும் எலும்பு முறிவு டாக்டர் சுரேந்திரன் தலைமையிலான குழுவினர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. சிகிச்சை முடிந்த 2வது நாளே மணியம்மாள் நடக்க ஆரம்பித்திருக்கிறார். மணியம்மாள்ங்கிற ஒரு நோயாளி முட்டு வலியில் துடிச்சு நடக்க முடியாமல் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த முட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனை செங்கோட்டை தாலுகா மருத்துவமனையில் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். அந்த பேஷண்ட் அந்த நோயாளி அடுத்த நாளே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். அவங்க இப்போ நல்லா நடந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தேன். டாக்டர் நல்ல முறையில் இருந்து என்னை நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா கவனிச்சாங்க. 2வது நாளே நான் நல்ல முறைக்கு நடந்துட்டேன். டாக்டர் உதவினால் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு வாக்கிங் நடந்து எல்லாம் இதையும் செய்து நல்ல முறையில் நான் சேர்ந்துட்டேன். இப்போ நல்லா இருக்கேன் சார். செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அரசு தாலுகா மருத்துவமனையில் தினமும் புறநோயாளிகள் பிரிவில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் முதன்முறையாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசனகுடியைச் சேர்ந்த மணியம்மாள் என்ற மூதாட்டிக்கு டாக்டர் ராஜேஷ் கண்ணா மற்றும் எலும்பு முறிவு டாக்டர் சுரேந்திரன் தலைமையிலான குழுவினர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. சிகிச்சை முடிந்த 2வது நாளே மணியம்மாள் நடக்க ஆரம்பித்திருக்கிறார். மணியம்மாள்ங்கிற ஒரு நோயாளி முட்டு வலியில் துடிச்சு நடக்க முடியாமல் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த முட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனை செங்கோட்டை தாலுகா மருத்துவமனையில் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்கிறோம். அந்த பேஷண்ட் அந்த நோயாளி அடுத்த நாளே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். அவங்க இப்போ நல்லா நடந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்தேன். டாக்டர் நல்ல முறையில் இருந்து என்னை நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா கவனிச்சாங்க. 2வது நாளே நான் நல்ல முறைக்கு நடந்துட்டேன். டாக்டர் உதவினால் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு வாக்கிங் நடந்து எல்லாம் இதையும் செய்து நல்ல முறையில் நான் சேர்ந்துட்டேன். இப்போ நல்லா இருக்கேன் சார்.